Hi everyone, Assalamu alaikum. Hope you all doing great. இந்த வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் மங்கலிங்க சான்ஸ் இருக்கிறேன், ஏன்னா பல்லு வலி. ஸோ நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேசுகிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு விளங்கும்னு நினச்சிறேன் நான் பேசுகிறது. எவ்ரி டைமும் என்ன பல்லு வலி வர டைமுக்கு என் ஃப்ரெண்டுக்கும் வரேன். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் மாறுதல். இந்த டைம் அவகிட்ட கேட்டேன், நான் பல்லு வலி வந்தாண்டு இல்லைன்னு சொன்னேன். ஹோப்ஃபுல்லி அவൾക്ക് வரும்னு நினச்சிறேன் பல்லு வலி. இது நாங்கள் வெளியில் தான் போய்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஆஃப். ஸோ கொஞ்சம் வெளியில் போவோம், கொஞ்சம் ஷாப்பிங் வேலையிலும் இருக்கிறேன். கொஞ்சம் வெளியில் போனால் நல்ல முடிச்சில் தான் போய்த்து கொண்டிருக்கிறேன். பஸ்ஸில் தான் போனேன். நீங்கள் இந்த பழைய வீடியோவிலையும் பார்த்துப்பீங்க. சிட்டி சென்டருக்கு போகிறேன் அப்படின்னா நாங்கள் பொதுவாக பார்க் அண்ட் ரைட்டில் காரை பார்க் பண்ணிவிட்டு பஸ்ஸில் தான் போகிறேன். எங்கள் 3 பேருக்குமே பஸ்ஸில் போகிறது அவ்வளோ விருப்பம். என் பேபி நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம் பஸ்ஸில் போகிறேன்டா. இப்போ போய்த்து குயிக்காக வர அப்படின்னா சிட்டி சென்டரில் காரை எங்கே சரி பார்க் பண்ணலும். அது இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் லேட்டாகி வர அப்படின்னா பார்க் அண்ட் ரைட்டில் போகிறது தான் ஈஸி. ஏன்னா சிட்டி சென்டரில் பார்க்கிங் பெருசாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா தேடி கொடுறதுக்கு. கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிற டவுனில் செஞ்சு கொடுறதுக்கு எல்லாம் செஞ்சுட்டு தான் போகணும். நல்லாவே லேட்டாக நினச்சிறேன் போகிறதுக்கு. இது கேம்பிரிட்ஜில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால். பெருசாக வந்து பட்ஜெட்டில் நான் இதுக்கு மெயினாக வரது லைப்ரரிக்காக. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டிப்பேன் ஒரு லைப்ரரி. அது வந்து வில்லேஜ் லைப்ரரி. இது வந்து சிட்டி சென்டரில் இருக்கிற இதுதான் சென்ட்ரல் லைப்ரரி. இதுக்குள்ளுக்கு தான் நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லைப்ரரி. அதுக்கு தான் நான் பொதுவாக சம்மர் டைமுக்கு நான் வந்து பட்ஜெட் தனியேன். வின்டர் டைமுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எனக்கு வர தெரியும், ஆல்ரெடி மூட்டுக்கு திரும்பி புகையில எங்கள் ஊருக்கு டைம் பஸ் சீக்கிரன்றதுக்காக என்ன பெருசாக போக தெரியும். எனக்கு பயம் பஸ் மிஸ் ஆகும்ண்டு. இந்த ஷாப்பிங் மாலுக்குள்ளுக்கே எனக்கு விருப்பமான ஷாப்பே இது தான். எப்போவுமே வந்து பார்க்குறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன், ஆனால் ஒரு நாளும் வாங்குறல. வளமை மாதிரி இன்றைக்கும் நான் தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு சரியாக விருப்பம். அழகான லைட்ஸ் எல்லாம் மீக்கிறேன், லேம்ப்ஸ் எல்லாம் மீக்கிறேன். பார்க்குறதுக்கே அழகாக்கு தானே. இதெல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்ல இருக்கும் ஆட்களுக்கு. இதுதான் கேம்பிரிட்ஜ் சென்ட்ரல் லைப்ரரி. இதில் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிற. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் லைப்ரரி. தேர்ட் ஃப்ளோர் வந்து நான் நினச்ச மாதிரி விசா சென்டர் அப்படி என்னமோ. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே சில்ட்ரன்ஸ் ஏரியா, ஸ்டோரி புக்ஸ் அப்படியெல்லாம் தான் நிற்கும். செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே படிப்பு சம்மந்தப்பட்ட அப்படியெல்லாம் தான் நிற்கும். இதுதான் சில்ட்ரன்ஸ் ஏரியா. நான் பொதுவாக சம்மர் லீவாக கூட்டி கொண்டு வரேன், நல்லா என்ஜாய் பண்ணுறேன். ஸ்டாஃப் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. என்ன ஹெல்ப் என்னாலும் செய்வாங்க. புள்ள புக்ஸ் இழுக்கிற அப்படின்னு எல்லாம் பயப்பட தேவையில்லை. அவங்க ஏசரில் தாராளமாக பிள்ளைகள் வந்து தாராளமாக இழுத்து போட்டுருண்டு. யாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டா. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கும். இதுக்கு போனால் எங்களுக்கும் ரிலாக்ஸ் ஆகிக்கும், பிள்ளையும் நல்லாவே என்ஜாய் பண்ணுறேன். இப்படி நோட்டீஸ் போர்டுன்னு எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட் வீக்குக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்க பார்க்குறன்றதெல்லாம் இதில் போட்டு வச்சுப்பாங்க. எங்களுக்கு தேவையானதெல்லாம் அதில் பார்த்துக்கொள்ளும். லைப்ரரி போய்த்து வந்து இன்னொரு ஷாப் ஒன்றுக்கு தான் போனேன். ஸ்லீப்பர்ஸ் அப்படி என்னமானு பார்த்து எடுக்கிறதுக்கு. பார்க் அண்ட் ரைட்டில் பார்க் பண்ணிட்டு வர பெரிய அட்வான்டேஜே மைண்ட் ரிலாக்ஸாக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலும். டிக்கெட் வச்சும் அப்படின்றலாம் பயப்பட தேவையில்லை.
ஒரு ஷாப்பில் எனக்கு விருப்பமான ஏரியாவே இந்த கிச்சன் ஏரியா தான். கிச்சனுக்கு தேவையான சாமான் எல்லாம் வைக்கிறது. நான் எடுக்க மாட்டேன், ஆனால் பார்க்குறேன். பார்த்தாலே ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கும். அதான் நான் இப்போ சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒட்டுக்கு போகிறதுக்கு நல்லாவே லேட்டாக பண்ணுறதுக்காக இன்றைக்கி வெளியில் தான் நோம்பு இருக்க பார்க்குறேன். என்னை இப்போ போய்த்து செஞ்சு கொண்டு இருக்கல. நாங்கள் மார்னிங்கோட இருந்தேன், அதனால் செஞ்சு வச்சுட்டு வரோம். எனக்கு டைம் இருக்கல. நடன்னு ஃபுல் டே நடந்த அவ்வளோ டயர்ட். ஆனால் நல்லா இருந்துச்சு. மிச்ச நாளே இப்போ ஒரு வெளியில் போனது. நெக்ஸ்ட் டே இஃப்தாருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னமான செய்வோம்னு சொல்லி முர்த்தபா தான் நான் பிளான் பண்ணேன். எப்போவுமே பெட்டிஸ் ரோல்ஸ் அப்படி தானே இருக்கிறேன். இன்றைக்கி இப்படி செய்வோம்னு சொல்லி அதை பிளான் பண்ணேன். அதில் நான் ஃபில்லிங்கை தான் ஃபஸ்ட்டுக்கு செஞ்சு வச்சு பார்க்குறேன். பீஃபால் தான் இதை ஃபில்லிங்கை செய்ய பார்க்குறேன் நான். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி பெயினுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் கொதிச்சு வந்த அப்புறம் வெள்ளைப்பூடு பல்லு 3 சின்னதாக வெட்டி போட்டிக்கிறேன். இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடல. அதோட 2 வெங்காயத்தையும் நான் ஸ்லைஸாக வெட்டி போட்டிக்கிறேன். வெங்காயம் கூடுதலாக போட்டால் கறிக்கு பொலிப்பு வரும். மீட்டை கொஞ்சம் குறைச்சி போடலும். அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகினது பிறகு நல்லாவே வதங்கணும்னு அவசியம் இல்லை. வேறையாகவே அவிச்சு வச்சுக்கிற பீஃபை தான் நான் போட்டிக்கிறேன் சின்னதாக பிச்சு. நான் பீஃபுக்கு வேறையாகவே உப்பும் மஞ்சளும் தண்ணி மட்டும்தான் ஊற்றி பீஃப் அவிச்சு எடுத்தேன். இப்போ தான் சின்னதாக வச்சு போட்டிக்கிறேன் நான். அதையும் சேர்த்து நல்லா அதை வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நான் கொச்சிக்காய் 2ம் தக்காளி 1/2 வெட்டி போட்டிக்கிறேன். கொச்சிக்காய் விருப்பம்னா பொடலும், இல்லாட்டி விருப்பம் இல்லாட்டி போட தேவையில்ல. அதோட உப்புத்தூள் நான் 1 டீஸ்பூன் போட்டிக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி பீஃபுக்கு உப்பு போட்டு தான் செய்கிறேன்றதுக்காக இதுக்கு பெருசாக உப்பு போட தேவையில்லை. அதோட கொச்சிக்கத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிக்கிறேன். குறைப்புக்கு ஏற்ற மாதிரி கொச்சிக்கத்தூளை கூட்ட குறைச்சேலும். அதோட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கறி பவுடர் 1 டீஸ்பூன், கியூமின் பவுடர் 1 டீஸ்பூன் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் வேறையா பீஃப் அவிச்சு வச்ச தண்ணியில் ஒரு 1/2 கப் மாதிரி இல்லை 1/4 கப் மாதிரி நான் பீஃப் அவிச்சு வச்ச தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதைத்தான் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். அது கொஞ்சம் வேகட்டும். பத்து நிமிஷத்தில் மூடியில் திறந்து பார்த்தா தண்ணியெல்லாம் வற்றி வந்திக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நான் சோயா சாஸ் சேர்க்குறேன். அதோட டொமேட்டோ கெச்சப்பும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டா அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சா சரியா அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. மீன்வயல் நான் எங்களை மாவை நீட் பண்ணி வச்சு பார்க்குறேன். அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நான் 3 கப் பிளேன் ஃப்ளை எடுத்துக்கிறேன். அதோட 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் ஆயில் எடுத்துக்கிறேன். நான் இன்னும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்தேன். அதோட 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். நான் எனக்கு வீடியோ எடுக்க மறந்து நான் 1/4 கப் மாதிரி வார்ம் மில்க் கீழே சேர்த்துக்கொண்டேன். உங்கள்கிட்ட மில்க் இல்லை அப்படின்னா மில்க் பவுடரை கொஞ்சம் கலந்து சேர்த்துக்கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி அந்த ஸ்டெப்பை தாராளமாக விடையிலும். அதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மாவை நீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலால் மறுபடியும் 2.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயிலை ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் மூடி வச்சு ஊறுறதுக்கு. மிச்சம் தேவையில்ல, ஒரு 1/2 அன் ஹவர் இல்லாட்டி 20 மினிட்ஸ் அது ஊறினாலே போதும். எல்லாம் ரெடி. இப்போ செய்ய தொடங்கினா சரி. அதுக்கு நான் ஒரு பவுல் ஒன்றில் வேறையாக செஞ்சு வச்சுருக்கிற ஃபில்லிங்கை தான் சேர்த்துக்கொள்கிறேன்.
சேர்த்து கொண்டுட்டு அதுக்கு ஒரு எக்கை உடச்சி ஊற்றுறேன். உடச்சி ஊற்றி நல்லா கறியையும் அது எக்கையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். நாங்கள் அதை சுட்டு எடுக்கிற டைமுக்கு எக் அதுக்குள்ளிக்கிற நல்லாவே வெந்து வரும். அது சுட்டு எக் வேகாதுன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. கறி ரொட்டி மாதிரி தான் லைட்டாக அதை எடுத்து அதில் நாங்கள் வேறையாக டீட் பண்ணி வச்சுக்கிற மாலை ஒரு உருண்டை மாதிரி எடுத்து அதை தட்டி அதுக்கு நடுவில் கறியை வச்சு மடித்தா சரி. நாங்கள் மாவை தட்டுற டைமுக்கு எவ்வளோ மெல்லிசா தட்டலுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு இதுக்கங்கால தட்டையில அதனால நான் அதை விட்டேன். இதை செஞ்சு தாராளமாக ஃப்ரீசர் பண்ணலும். இது ஃப்ரீசர் ஃப்ரெண்ட்லி. பேனுக்கு நான் கீ சேர்க்குற பேனுக்கு இந்த ஸ்டெப் வந்து உங்களை விருப்பம்னா சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. கீ இல்லாட்டி வந்து ஆயில் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி பட்டர் சேர்க்கலும். அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அதில் போட்டிக்கிற கீ வந்து மெல்ட் ஆகின அப்புறம் நாங்கள் வேறையாகவே செஞ்சு வச்சுக்கிற முருத்தை பக்கம் இதில் மேலே எடுத்து வச்சா சரி, அது வெந்துடும். அது வேகங்காட்டியும் நான் மற்றகளை தான் செய்ய தொடங்கினேன். இது கறி ரொட்டி மாதிரி தான் நிற்கும். நாங்கள் கறி ரொட்டி செய்யக்கூடாது அப்படி தானே பேனில் சுடுற அதுங்காட்டி மற்றத்தை செய்கிற அது மாதிரி தான் நிற்கும். இதுவும் குயிக்காக வேலை முடியும் அந்த டைமுக்கு. கீழே பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆகின பிறகு மற்ற பக்கம் திருப்பி போட்டால் சரி. இதில் நான் சைடுக்கு திருப்பி போடுற மாதிரி நீங்களும் போட்டால் சரி, அப்போ சைடெல்லாம் வெந்து வரும். இந்த ரெசிப்பியில் பீஃபால் தான் செஞ்ச ஃபீலிங். உங்களுக்கு அதே இதை சிக்கனாலையும் செய்யலும், அப்படி இல்லாட்டி பன்னீராலையும் செய்யலும். அதோட யாரெல்லாம் கிட்டத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண அவங்களுக்கு எல்லாம் ஜஸாக்கெல்லாம் ஹைரா. அதெல்லாம் யாரெல்லாம் இன்னும் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் கடைசி 10 இருக்கிற சதக்கத்தூள் ஜாரியான்னு ஒரு விஷயம் நிற்கிற இதுவும் அதில் வார. இது நல்லா ஃபீலிங் ஆகிக்கும், அதோட நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். பிள்ளைகளும் விரும்பி தின்றோண்டு, பெரியாக்களும் செஞ்சு தின்றோண்டு, லஞ்ச் பாக்ஸலுக்கும் கொடுக்க நல்ல. இந்த வீடியோ அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வாங்காட்டி டேக் கேர், பாய்.